அனைவருக்கும் வணக்கம். கொக்கரக்கோ இலக்கிய வட்டத்தின் நிகழ்ச்சி 2. இந்த நிகழ்ச்சியில் கவிஞர் ஆ. ஈடித் ரேனா அவர்கள் வே. இறையன்புவின் நாய் பிழைப்பு என்ற சிறுகதையை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். ஈடித் ரேனா அவர்கள் தொடர்ந்து பல தளங்களில் பல்வேறு கவிதைகளை எழுதி கொண்டு வருபவர். அவருடைய கவிதைகளினுடைய ஒரு விசிறினான் என்று கூட சொல்லலாம். மிக சிறப்பாக எழுதக்கூடியவர். நம்முடைய கொக்கரக்கோ இதழில் தொடர்ந்து அவருடைய கவிதைகளும் இடம்பெற்றிருக்கின்றன. இன்றைக்கு அவர் நம்மிடையே உரையாற்றுவதில் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னர் இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள். அவருக்கு நம்முடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்ளலாம். இப்பொழுது நிகழ்ச்சி தொடங்குகிறது. யாரும் மியூட்ல பண்ணோம். சுபாஷ் மியூட் பண்றீங்களா? நன்றி. இப்பொழுது நிகழ்ச்சி தொடங்குகின்றது. தோழர் ஈடித் ரேனா அவர்கள். வணக்கம் தோழர், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் இது போன்ற இணையவலை அமர்வில் அதிகம் பேசியதில்லை. தோழர் கனிமொழி அவர்கள் எனக்கு புலனம் மூலமாகத்தான் அறிமுகம். அவர் இந்த வாய்ப்பை கேட்டபோது மறுக்க முடியாமல் ஏற்றுக்கொண்டேன். தமிழ் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்வார்கள். தமிழ் கற்றோருக்கு செல்லாத இடத்திலும் சிறப்பு உண்டாகும் என்பது இன்றைய காலகட்டத்தில் இந்த இணைய வழியில் நடக்கக்கூடிய ஒரு பத்திரிகைகள், இது போன்ற இணையவழி அமர்வுகள் மூலமாக சாத்தியமாகிறது. இந்த சாத்தியத்தை ஏற்படுத்தி கொடுத்த கொக்கரக்கோ இலக்கிய வட்டத்திற்கும், இந்த வாய்ப்பினை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த தோழர் மருத்துவர் கனிமொழி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நேரடியாக நிகழ்வுக்கு சென்று விடலாமா தோழர்? நீங்க பேச தொடங்கலாம். ஓகே, என்னை பத்தி ஒரு சின்ன அறிமுகம்காக நான் சொல்றேன். எனது பெயர் ஈடித் ரேனா. என்னுடைய பெயர் இந்த தமிழகத்துல ஒரு வித்தியாசமான பெயர் என்பதால் அப்பல இருந்தே நான் என்னோட பேருக்கு விளக்கம் சொல்ற மாதிரியே இருக்கும். பட் இது மேற்குலகுல ஒரு பழக்கமான ஒரு பெயர் தான். என்னை பொறுத்த வரைக்கும் சுருக்கமா நான் ஒரு தனியார் கல்லூரியில் உதவி பேராசிரியராக 12 வருடங்கள் பணியாற்றினேன். அதற்கு பிறகு தமிழக அரசின் அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் போட்டித் தேர்வு மூலம் தற்போது கிராம நிர்வாக அலுவலராக தமிழக அரசின் வருவாய்த்துறையில் பணியாற்றி வருகிறேன். கொரோனா பொது முடக்க காலம் ஒரு சில நல்ல விஷயங்களையும் ஒரு சில சரியில்லாத விஷயங்களையும் நமக்கு வாழ்க்கையில் அறிமுகப்படுத்தியது. அப்படித்தான் நாம் எல்லோருமே நிறைய இலக்கியம் சார்ந்த தேடல்களை இந்த கொரோனா முடக்க காலம் நமக்கு கொடுத்தது என்றால் அது மிக இல்லை. எனக்கு தமிழ் மீது கொஞ்சம் அதிக ஆர்வமும் வாசிப்பு பழக்கம், மிக தீவிரமான வாசகி நான். எழுத வேண்டும் என்ற உந்துதல். ஆனால் நான் 40 வயது வரை எழுதவே இல்லை. இந்த பொது முடக்க காலத்தில் முகநூல், புலனம் இவற்றில் நிறைய இலக்கியம் சார்ந்த குழுக்களின் அறிமுகம், அங்கு நடைபெற்ற போட்டிகள், அங்கு நடத்தப்பட்ட நிகழ்வுகள் மூலமாகவே நான் முதலில் எழுத ஆரம்பித்தேன். அதன் பிறகு என்னுடைய படைப்புகள், கதைகள் ஒரு சிலவே வந்துள்ளன. கவிதைகள் நிறைய எழுதியிருக்கிறேன். கவிதைகள், சிறுகதை, கட்டுரை போன்றவை பல்வேறு இதழ்களில் வெளிவந்துள்ளது. எனினும் நான் இதுவரை எந்த ஒரு நூலோ ஒரு நாவலோ எழுதவில்லை. அதற்கான தொடர்ந்த முயற்சியில் இருக்கிறேன். இன்றைக்கு இந்த நிகழ்வில் என்ன பேச வேண்டும் என்ற ஒரு யோசனை வந்தபோது தோழர் சொன்னார், ஏதேனும் ஒரு சிறுகதையை நீங்கள் எடுத்துக்கொண்டு பேசலாம் என்றார். சிறுகதை என்றால் எத்தனையோ எழுத்தாளர்கள் எத்தனையோ ஆழ்ந்த இலக்கிய செறிவுள்ள சிறுகதைகள், நம் மனதை விட்டு நீங்காத, மனதை பாதிக்கக்கூடிய சிறுகதைகள் எழுதியிருக்கிறார்கள். எதர்ச்சியாக அதற்காக நான் சிறுகதைகளை தேடிய போது எனக்கு வே. இறையன்பு அவர்களின் ஒரு சிறுகதை தொகுப்பு கிடைத்தது. நான் இதுவரை வே. இறையன்பு என்பவர் ஒரு ஆளுமை மிக்க ஒரு ஆட்சியாளர். அவர் ஒரு IAS அதிகாரி, தமிழக அரசின் மிக உயர்ந்த பணிகளில் பணிபுரிந்தவர். அப்படிப்பட்டவர் அவருடைய மேற்கோள்களாலும் அவரது சிறு சிறு கவிதைகளாலும் மேலும் அவரது தன்னம்பிக்கை கட்டுரைகளாலும் மிகவும் பிரபலம் இலக்கிய உலகில். அவர் எழுதிய அந்த தன்னம்பிக்கை கட்டுரைகள் இன்றைக்கும் கூட பெஸ்ட் செல்லர் சீரீஸில் இருக்கிறது. அவருக்கு நிறைய வாசகர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்
கதைகளும் எழுதியுள்ளார், சிறுகதையும் எழுதியிருக்கிறாரா, நாவல்களும் எழுதியிருக்கிறாரா என்ற ஒரு அம்சம்தான் அந்த சிறுகதை தொகுப்பை படிக்க வேண்டும் என்று என்னை தூண்டியது. அப்படியாக நான் படித்த ஒரு சிறுகதை எனக்கு மனதில் ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதன் காரணமாகவே இந்த சிறுகதையை நாம் பேசுவதற்கு தலைப்பாக எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைத்தேன். இந்த சிறுகதையை பற்றி பேசுவதற்கு முன்பு சிறுகதையை பற்றி சற்று சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். இந்த சிறுகதை தலைப்பு நாய் பிழைப்பு. இது இடம்பெற்ற ஒரு நூல் என்பது வே. இறையன்பு அவர்கள் எழுதிய தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுகதைகள் என்ற முருகேசன் அவர்கள் தேர்ந்தெடுத்து தொகுத்த சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள ஒரு சிறுகதை. இந்த சிறுகதையை பற்றி சொல்ல வேண்டுமானால், இந்த கதையின் தொடக்கத்திலேயே அந்த சிறுகதையின் ஆசிரியர் ஒன்று சொல்கிறார். இது ஒரு தனியார் நிறுவனத்தில் நடைபெற்ற ஒரு உண்மை சம்பவம். இது எங்காவது அலுவலகத்தில் நடைபெற்று இருக்கிறது. அதுக்குள்ள ஒரு உள் அர்த்தத்தையும் வச்சு சொல்றார். கதையை பற்றி சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், அந்த கதையில் ஒரு தனியார் நிறுவனம் வருகிறது. அந்த தனியார் நிறுவனத்தின் முதலாளி, அதாவது பொது நிர்வாக மேலாளர் மற்றும் அவரது மனைவி, அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை. அந்த தம்பதிகளுக்கு குழந்தைகள் இல்லாததால் அவரது மனைவி ஒரு நாயை தனது குழந்தையை போல பாவித்து வளர்த்து வருகிறார். அந்த நாய்க்கு டயானா என்று பெயர் வைக்கிறார். அந்த நிறுவனத்தை பொறுத்தவரை அங்கு கணேசன் என்ற ஒரு நிதித்துறை மேலாளர் இருக்கிறார். அவர் மிகவும் கண்டிப்பானவர், கராரானவர், நேர்மைக்கு பெயர் போனவர். அவரது கணக்கு வழக்குகளில் யாரும் ஒரு சிறு குறையும் கண்டுபிடிக்க முடியாது. அவரது கம்பெனியின் முதலாளியாக இருந்தாலும் கூட ஒரு ரூபாயாவது அவரிடமிருந்து பெற வேண்டும் என்றால் கணக்கு சொன்னால்தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார். அந்த அளவுக்கு அவர் கணக்கு வழக்குகளில் கராரானவர் என்று கூறப்படுகிறது. அவர் அதே அலுவலகத்தில் பணிபுரியக்கூடியவர் மற்றொருவர் ஜோசப். அந்த ஜோசப் என்பவருக்கு நாய்கள் மீது அதிக பிரியம் என்பதால் டைகர் ஜோசப் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. அவர் ஒரு முறை திருவனந்தபுரம் சென்று வந்ததாக ஒரு பயணப்படிக்கான செலவினத்திற்கான ஒரு பில்லை வைக்கிறார். அந்த கராரான அந்த நிதித்துறை மேலாளர் கண்டுபிடித்து விடுகிறார். நமது நிறுவனத்துக்கு திருவனந்தபுரத்தில் எந்த விதமான பணியும் இல்லை. அப்போது யாரை ஏமாற்ற இந்த பயணப்படியை நீங்கள் கேட்கிறீர்கள் என்று கரெக்டாக அந்த டைகர் ஜோசப்பை கேட்டு விடுகிறார். அப்போது வேறு வழி இல்லாமல் இந்த டைகர் ஜோசப் உண்மையை சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த டைகர் ஜோசப்பை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால், அவர் ஒரு நாய் பிரியர், நாய்களை பற்றி எல்லாமும் தெரிந்தவர். எந்த அளவுக்கு அவர் நாய்களை விரும்புபவர் என்றால், தான் வைத்திருக்கக்கூடிய சாப்பாட்டை, தனக்கான சாப்பாட்டை கூட நாய்களுக்கு கொடுத்து விடும் அளவுக்கு நாய்களை நேசிப்பவர். ஆனாலும் அவரது மனைவிக்கு நாய்கள் என்றால் பிடிக்காது, பயம் என்பதற்காக அவர் நாய் வளர்க்க முடியாத சூழலில் இருக்கிறார். இந்த நிறுவனத்தின் பொது நிர்வாக மேலாளரின் மனைவி வளர்க்கக்கூடிய அந்த டயானா என்ற நாய்க்கு இனச்சேர்க்கை செய்ய வேண்டும். அவர் அந்த நாயை தன்னுடைய குழந்தையைப் போல நினைக்கிறார். அவருக்கு உதவும் பொருட்டு இவரது உதவியை அந்த மேலாளர் கேட்கிறார். அவர் அதற்காக மிகவும் மெனக்கட்டு தேடி கண்டுபிடித்து அந்த நிறுவனத்தின் பொது நிர்வாக மேலாளர் எம்டி மனைவி வளர்க்கக்கூடிய பீகிள் ரக நாய், அந்த நாயை எங்கே இருக்கிறது என்று மிகவும் சிரமப்பட்டு தேடி கண்டுபிடிக்கிறார். அப்படி ஒரு ரக நாயை கேரளாவில் உள்ள திருவனந்தபுரத்தில் கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடித்த பிறகு அங்கே போய் அந்த நாய் வளர்க்கக்கூடிய அந்த ஓனரிடம் பேச வேண்டும். ஆனால் அந்த அம்மா ஒரு தனிமையில் இருக்கிறார், யாருடமும் பழகாமல் இருக்கிறார். அவரை அணுகுவது என்பது மிகவும் சிரமமாக இருக்கிறது. அப்போது இவர் மிக மெதுவாக பேச்சு கொடுத்து பல தந்திரங்களை கையாண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அம்மாவின் மனதில் இடம் பெற்று அதன் பிறகு அவரிடம் அனுமதி வாங்கி இந்த நாய்க்கான இனச்சேர்க்கையை ஏற்பாடு செய்கிறார். இந்த இடத்திலே ஒரு விஷயத்தை குறிப்பிட வேண்டும்.
அந்த பெண்மணி நாய் வளர்க்கிறார். அவருக்கு குழந்தைகள் இருந்தாலும் அவரது குழந்தைகள் வேலை, படிப்பு, திருமணம் என்று வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். தனிமையில் இருக்கும் அவருக்கு துணையாக இந்த நாய் மட்டுமே இருக்கிறது. அவரும் இந்த நாயை மிகவும் உயர்வாக ஒரு குழந்தையைப் போல கருதி வளர்த்து வருகிறார். ஒரு வழியாக அவரிடம் அனுமதி பெற்று அந்த நாய்க்கு இனச்சேர்க்கை செய்வதற்காக ஏற்பாடு செய்கிறார். இதன் காரணமாகத்தான் இந்த பயணப்படியை தான் கேட்டு விண்ணப்பித்திருப்பதாக நிதித்துறை மேலாளரிடம் கூறும்போது, நிதித்துறை மேலாளர் கொஞ்சம் அதிர்ந்தும் போகிறார். இப்படியெல்லாம் கூட நடக்குமா என்று. கடைசியாக அவர் கேட்கிறார், கடைசியில் என்னதான் ஆயிற்று என்று. அப்போது இந்த டைகர் ஜோசப் கூறுகிறார், இப்போது எல்லாம் நல்லபடியாக முடிந்தது. அந்த நம்மளுடைய எம்டி துணைவியார் வளர்க்கக்கூடிய நாய் இப்போது கருவுற்று இருக்கிறது. இன்னும் சில வாரங்களில் குட்டி போட்டுவிடும் என்று கூறுகிறார். வேண்டுமென்றால் இதற்குரிய பணத்தை நான் நமது கம்பெனியின் நிர்வாக மேலாளரிடம் வாங்கிக் கொள்ளட்டுமா என்று இந்த நிதித்துறை மேலாளர், கராரானவர், கண்டிப்பானவர் என்று பெயர் போன கணேசன் கூறுகிறார். அதற்கு அவர், இதை அவரிடம் கேட்க வேண்டாம், அது நன்றாக இருக்காது. நான் இந்த பயண பட்டி அனுப்பியிருக்கிறேன் அல்லவா, அந்த பில்லை நான் திரும்ப பெற்றுக் கொள்கிறேன். இது என்னுடைய செலவாக இருந்து கொள்ளட்டும் என்று கூறுகிறார். அதோடு சிறுகதை முடிகிறது. இந்த சிறுகதை மிகவும் சுருக்கமாக, அதே சமயம் ஒரு இயல்பான ஒரு உரையாடல் போக்கில் தான் இருக்கிறது. இது ஒரு புனைக்கதை என்றாலும் ஒரு ஒரு அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய ஒரு சில சம்பவங்களை வைத்து கோர்க்கப்பட்ட ஒரு இயல்பான நடையுடைய சிறுகதையாகத்தான் இந்த சிறுகதை இருக்கிறது. மிக ஆழ்ந்த இலக்கியம், அது போன்ற குறியீடுகள் என்பது போன்ற மிகவும் புரிந்து கொள்ள யோசிக்க வேண்டிய அந்த மாதிரியான ஒரு சிறுகதையாக இல்லாமல் போகிற போக்கில் சொல்லப்படுகின்ற ஒரு சிறுகதையாகத்தான் அமைந்திருக்கிறது. இருந்தாலும் கூட அந்த போகிற போக்கிலேயே மிகவும் எளிதாகவே இயல்பாகவே சில சிந்தனை ஓட்டத்தை இந்த சிறுகதை நம்மிடம் ஏற்படுத்துகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், எப்போதுமே நாம் இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று சொல்வோம். அந்த எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பதில்லை. இந்த வாழ்வு என்பது எல்லோருக்கும் எல்லாம் தந்து விடுவதில்லை என்பதைத்தான் இந்த சிறுகதை நம் கண்முன் வைக்கிறது. குறிப்பாக அந்த நிறுவனத்தின் பொது நிர்வாக மேலாளர், அவரது மனைவிக்கு வசதி, வாய்ப்பு எல்லாம் இருக்கிறது, குழந்தைகள் இல்லை. இந்த டைகர் ஜோசப் என்பவருக்கு நாய்கள் மீது அதிக பிரியம். ஆனால் அவரால் நாய் வளர்க்க முடியவில்லை. அதுவே அவருக்கு ஒரு பெரிய ஒரு மனச்சுமையாக இருப்பதாக காட்டுகிறார். மற்றொரு புறம் அந்த டயானா என்ற நாய்க்கு இணை சேர்க்கதற்காக திருவனந்தபுரத்திலே கண்டுபிடிக்கப்படும் பீகிள் வகை நாய் டாமியை வளர்க்கக்கூடிய அந்த பெண்மணிக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறது, வீடு இருக்கிறது, அவருக்கு குழந்தைகளும் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட அந்த குழந்தைகள் தங்களுடைய படிப்பு, வேலை, திருமணம் என்று தாயாரை பிரிந்து வெளியூரில் இருக்கிறார்கள். அவரது கணவரும் இறந்து விட்ட பிறகு அவர் தனிமையில் வாடுகிறார். ஆக இந்த வாழ்க்கை எல்லோருக்கும் எல்லாம் தந்து விடுவதில்லை. ஒவ்வொருவரும் ஏதோ ஒன்றிற்காக இயங்குபவர்களாகவே இருக்கிறார்கள். இந்த இடத்திலே அந்த பெண்மணி யாருடமும் பேசாமல் ஒரு அந்த வீடு, அந்த நாய் என்று இருக்கிறார். அவர் யாரும் தன்னை பார்ப்பதற்கோ பேசுவதற்கோ அனுமதி கொடுக்காதவராக இருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக அவரிடம் பேசி அவரது மனதிலே இடம் பிடிப்பதற்காக இந்த டைகர் ஜோசப் என்ன செய்கிறார் என்றால், இவரே 58 வயதுக்காரர். ஆனால் அந்த பெண்மணியிடம் பேசும்போது அவர் 50 வயது பெண்மணியாக இருந்தாலும், நீங்கள் பார்ப்பதற்கு என் தாயாரை போல இருக்கிறீர்கள் என்று கூறுகிறார். அவருக்கு நாய்கள் வளர்ப்பு தொடர்பாக பீகிள் ரக நாய்களை பற்றிய ஒரு புத்தகத்தை கொடுக்கிறார். ஒரு புடவை வாங்கி தருகிறார். அவருக்கு மிகவும் பிடிக்கும் என்பதற்காக திருநெல்வேலி அல்வா, சாத்தூர் காராச்சேவ் போன்றவற்றையும் வாங்கி கொண்டு செல்வதாகவும் இந்த கதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த இடத்திலே அந்த பெண்மணி நினைத்தால் இந்த பொருட்களை எல்லாம் மிக எளிதாக வாங்கிவிட முடியும். ஆனால் அந்த கதை ஆசிரியர் கதையில் ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறார், தனிமையில் வாடுபவர்களுக்கு பொருட்கள் முக்கியம் இல்லை, அந்த பொருட்களை நம்மிடம் வந்து கொடுக்கக்கூடிய அந்த நபர்களின் அன்புதான் முக்கியம் என்கிறார். அவர் என்னதான் தன்னை கோபக்காரராக
கண்டிப்பானவராக, யாருடனும் பழகாதவராக காட்டிக்கொண்டாலும், யாரேனும் தன்னிடம் பேச மாட்டார்களா, யாரேனும் தன்னிடம் அன்பு காட்ட மாட்டார்களா என்ற ஏக்கத்தில் தான் வாழ்ந்திருக்கிறார். அதன் காரணமாகவே அவரது அன்புக்கு கட்டுப்படுகிறார். அவருடன் தோழமையாக உரையாடுகிறார். அவருக்கும் நாய்களை பிடிக்கும் என்பதால் சுலபமான உரையாடல் நிகழ்கிறது. இந்த இடத்திலே இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிடுகிறார் அந்த கதையின் ஆசிரியர். ஆரம்பத்தில் இந்த திருவனந்தபுரத்திலே உள்ள அந்த நாயின் உரிமையாளர் என்ன கூறுகிறார், ஒரு இடத்திலே முதல் முறையாக இந்த டைகர் ஜோசப் அவரது வீட்டிற்குள் சொல்ல முயற்சிக்கும் போது, அவர் அங்கு இருக்கக்கூடிய ஒரு வேலைக்காரனை பார்த்து, ஏண்டா நாயே, கண்டவர்களை எல்லாம் வீட்டுக்குள் விட்டு விடுவாயா என்று கேட்கிறார். இந்த இடத்திலே அவர் ஒரு தன்னிடம் பணியாற்றக்கூடிய ஒரு பணியாளரை பார்த்து நாயே என்று கூறுகிறார். ஆனால் அந்த நாயை உயிரினும் மேலாக, தன் குழந்தைக்கும் மேலாக வளர்த்து கொண்டிருக்கிறார். மற்றொரு இடத்தில் இது போன்ற எங்களுடைய நிறுவனத்தின் மேலாளர் வந்து ஒரு பீகிள் ரக நாயை வளர்த்து வருகிறார், அதற்கு இணை சேர்க்க வேண்டும் என்று கேட்கிறார். அப்போது அந்த பெண்மணி கூறுகிறார், என்னோட நாய் மிகவும் உயர் ரக நாய், அது ஒரு அரிதான ஒரு பிரீட், அதை நான் கண்ட நாயுடன் எல்லாம் இணை சேர்க்க முடியாது என்று கூறுகிறார். இந்த இடத்திலே என்ன சொல்வது என்று தெரியவில்லை. ஒரு நாய்க்கு இவ்வளவு முக்கியத்துவம் என்று எடுத்துக்கொள்வதா, அல்லது நாம் நினைக்கக்கூடிய அந்த சமூகம், அந்தஸ்து என்றெல்லாம் மனிதர்களுக்கு இணை சேர்ப்பதிலும் இருக்கிறதே, அந்த அவலத்தை இங்கே எடுத்துக்கொள்வதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் மீண்டும் மீண்டும் இந்த கதையிலே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லப்படுகிறது. என்ன என்றால், சில இடங்களில் சில நாய்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை கூட மனிதர்களுக்கு இல்லை. இந்த இடத்திலே நாய் பிழைப்பு என்பது மனிதர்களுக்கானது என்பதைத்தான் இந்த சிறுகதையின் ஆசிரியர் நமக்கு வலியுறுத்துகிறார் என்றே நான் எடுத்துக்கொள்கிறேன். மேலும் ஒரு நல்ல சிறுகதை என்பது நமது மனதில் தொடர்ந்து அதிர்வலைகளை ஏற்படுத்த முடியும் என்பது இந்த கதைக்கும் பொருந்தும். ஏனென்றால் இவர் குறிப்பிட்டு முதலிலேயே சொல்வது போல, ஏன் இந்த நிகழ்வு ஒரு அரசு அலுவலகத்தில் நடந்திருக்க கூடாது? ஒரு அரசாங்கத்திலே மிக உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் ரீதியான ஒரு பணியில் இருப்பவர் வளர்த்த ஒரு நாய்க்காக ஒரு அரசு அலுவலரே அந்த நாயை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குமோ? அதைத்தான் நகைச்சுவையாக இந்த கதையில் கதையாசிரியர் சொல்ல முயற்சித்திருப்பாரோ என்று ஒரு எண்ணம் நமக்கு தோன்றாமல் இல்லை. மற்றொரு புறம், நம்முடைய வாழ்க்கை எப்போதுமே ஏதோ ஒரு ஏக்கத்தோடு, ஏதோ ஒரு இழப்போடு, எல்லோருக்குமே ஏதோ ஒன்று கிடைக்காமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு எண்ண ஓட்டத்தையும் இந்த கதையானது நமக்கு ஏற்படுத்துகிறது. எனினும் நான் இந்த கதையாசிரியரை பற்றி மிக உயர்வான எண்ணங்கள் வைத்திருக்கிறேன். அவரது படைப்புகள், அவருடைய தன்னம்பிக்கை கட்டுரைகள் தமிழகத்திலே தமிழ் கூறும் நல்லுலகிலே இளைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு உத்வேகத்தை வழங்கக்கூடிய ஒரு கட்டுரைகளாக இருந்திருக்கின்றன என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த கதையை விமர்சிக்க வேண்டும் என்றால் நான் ஒரு விஷயத்தை கூற விரும்புகிறேன். இந்த கதையில் அவர் ஒரு குறியீடு போல ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அதை அவர் தவிர்த்திருக்கலாம் என்று தோன்றியது. நான் இதை பேசலாமா என்று தெரியவில்லை. இருந்தாலும் நான் மனதில் பட்டதை வெளிப்படையாக சொல்கிறேன். பல ஆண்டுகளாகவே இலக்கிய உலகிலும் சரி, கலை உலகிலும் சரி, திரைப்பட துறையிலும் சரி, பிராமணர்களுடைய ஆதிக்கம் என்பது மிகவும் அதிகமாக இருந்திருக்கிறது. அவர்களே திரைக்கதை ஆசிரியர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் பல்வேறு தளங்களில் இருந்திருக்கிறார்கள். அவர் இன்னும் சொல்ல போனால் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பான படைப்புகளிலும் கதை மாந்தர்களுமே பிராமணர்களாக சித்தரிக்கப்பட்டது உண்டு பெரும்பாலும். ஏனால் எழுதக்கூடிய எழுத்தாளர்களும் அன்றைய காலகட்டத்திலே படித்தவர்களாக, எழுத வாய்ப்பு கிடைத்தவர்களாக, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களே இருந்ததால் அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களே கதை மாந்தர்களாக, கதை நிகழ்வுகளும் அங்கே நடப்பதாகத்தான் நிறைய நாவல்களும், நிறைய சிறுகதைகளும், ஏன் பல திரைப்படங்களும் கூட வந்தன. அதே போல ஒரு சில விஷயங்கள் வலிந்து திணிக்கப்பட்டன. ஒரு
கதையாக இருக்கட்டும், ஒரு திரைப்படமாக இருக்கட்டும், ஒரு சிறுகதையாக இருக்கட்டும், அங்கே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒரு நபரை உருவகப்படுத்தும் போது அவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் என்பதற்கான ஒரு சில குறியீடுகளை மறைமுகமாக வைப்பார்கள். அது அது ஒரு உடல் மொழியாக இருக்கலாம், அவர்கள் பேசக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம், அவர்களை பற்றி இந்த கதையாசிரியரின் வர்ணனையாக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அந்த குறிப்பிட்ட கதை மாந்தர் அந்த குறிப்பிட்ட உயர் சமூகத்தை சார்ந்தவர் என்பதை ஏதோ ஒரு வகையில் அந்த கதையின் ஆசிரியர் பதிவு செய்து விடுவார். அப்படி பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஆனாலும் பதிவு செய்யப்படும். அதே போல அப்படி பதிவு செய்யக்கூடிய சமூகத்தைச் சேர்ந்தவர் நேர்மையானவர், கண்டிப்பானவர் என்பதை மீண்டும் மீண்டும் அது வலியுறுத்தப்படும். அதே போல ஒருவர் ஒரு கதையில் வரக்கூடிய ஒரு கேரக்டர் அவர் ஒரு தவறான நபர் என்பதை குறிப்பிடும் போது அவர் வேறு சமூகத்தைச் சேர்ந்தவராகவோ அல்லது ஒரு சில குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவராகவோ குறிப்பிடக்கூடிய ஒரு பண்பு என்பது பல வருடங்களாக இலக்கிய உலகிலே இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படி ஒரு விஷயத்தை இந்த இறையன்பு அவர்களின் கதையிலும் நான் எதிர்பார்க்கவில்லை. இத்தனைக்கும் இந்த கதையானது ஆனந்த விகடன் என்ற ஒரு பிரபலமான பொது ஊடகத்தில் ஒரு பிரபலமான ஒரு பத்திரிகை, அந்த பிரபலமான பத்திரிகையில் கடந்த 2012ஆம் ஆண்டுதான் இந்த கதையானது வெளிவந்திருக்கிறது. இந்த காலகட்டத்திலும் அந்த 1970களில் 80களில் இருந்த பிற்போக்குத்தனமே வரும் என்பதை நான் எதிர்பார்க்கவில்லை. இந்த கதையை நீங்களும் வாசித்திருக்கலாம். ஒருவேளை இந்த கதையை நீங்கள் வாசித்திருந்தாலும் உங்களது எண்ண ஓட்டங்களை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒருமுறை எனக்கு இந்த அமர்வில் பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி. நன்றி நன்றி தோழர். கேக்குது, ரொம்ப சிறப்பா இருந்தது. நீங்க கதை சொன்ன விதமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த கதைக்குள்ள நீங்க ஊடுருவி சென்று ஒவ்வொரு கதை மாந்தர்களை பற்றி சொன்ன அந்த காட்சிப்படுத்துதலாக இருக்கட்டும், அதே போல நீங்கள் அந்த கதையை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள், இறுதியாக நீங்கள் சொன்னது எப்படி இந்த தமிழ் இலக்கிய உலகில் அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் எழுதுகின்றார்கள் அல்லது மற்ற சமூகத்தினரை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அவர்களை எப்படி சித்தரிக்கின்றார்கள் என்பதை பற்றி குறிப்பிட்டு சொன்னதாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்க நிகழ்ச்சியின் தொடக்கத்திலேயே சொன்னீங்க, நான் நிறைய படிப்பேன், எழுதுனது இப்ப கொஞ்ச காலமா தான் எழுதுறேன்னு. அது உங்களுடைய எழுத்துக்கள்ல அவங்க கவிதைகளை படிக்கின்ற பொழுதே எனக்கு தெரியும். ஒரு ஒரு அருமையான சொற்கள் உடைய தொகுப்பாகத்தான் உங்களுடைய கவிதை இருக்கும். அந்த சொற்கள் எங்கிருந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு கூட நான் நிறைய தடவை யோசிச்சது உண்டு. அந்த தீவிரமாக படிக்கக்கூடியவர்களுக்கு அந்த சொற்கள் கிடைக்கிறதுல ஒரு வியப்பே கிடையாது. அதே போல உங்களுடைய திறனாய்வும் மிக சிறப்பாக அமைந்திருந்தது. முதலில் அதற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம். முதல்ல யார் பேசுறீங்க? தோழர் கமல் இணைஞ்சிருக்கிறாரு. கமல் தோழர். வணக்கங்க. நன்றிங்க கனிமொழி. வணக்கம். தொடர் அவங்க கவிஞர் இடித்திரேனா ரொம்ப அருமையா கதை சொன்னாங்க. ரொம்ப ரசிக்கும்படியா இருந்தது. உங்க கவிதை போலவே உங்க பேச்சும் தூய தமிழ்ல இருந்தது. ரொம்ப நன்றிங்க. உங்க பேச்சை கேட்டுட்டே இருக்கலாம் போல இருந்தது. ரொம்ப நல்ல கதை சொல்லல் நல்லா இருந்தது. கண்டிப்பா உங்களுடைய பார்வை அந்த கதையில இறையன்பு அவர்கள் சொல்ற அந்த பாத்திரங்கள், படைத்திருக்கின்ற பாத்திரங்கள் எல்லாமே எங்க கண் முன்னாடி போன மாதிரி இருந்தது. ஆனா அது ஒரு தமிழ்நாட்டின் கதைகளிலே நீங்க 70 80களில் தமிழ் மொழியும் நீங்க சொல்ற மாதிரி சரியாக பயன்படுத்தி இருக்க மாட்டார்கள். அது தமிழ் மொழியில் சமஸ்கிருதம் கலந்து எழுதுவது, அதுக்கப்புறம் ஆங்கிலம் கலந்து எழுதுவது, அவங்க தமிழ் முக்கியம் இல்லை, அது என்னுடைய கதை தான் முக்கியம், என் கதை மாந்தர்கள் தான் முக்கியம் அப்படின்ற ஒரு மேதாவித்தனம் கூட அந்த கதைகள்ல இருக்கும். அதை குறிப்பிட்டீங்க, அது உண்மைதான். இந்த கதையுமே இருக்குது அப்படின்னு நான் இந்த கதையை படிக்கல, நான் இவர் இறையன்பு கதையை படிக்கல. ஆனா நீங்க
கேட்கும்போது அது தொடர்ந்துகிட்டு தாங்க இருக்கு. அதை நம்ம படிக்கும்போது நல்ல சொல்லிட்டு விமர்சிக்கிறது சரியானதா, சரியா தான் சொன்னீங்க. ஏன்னா நீங்க திரைப்படங்கள்லயும் பாத்தீங்கன்னா பழைய திரைப்படங்கள்ல இப்ப நீங்க 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 சொல்ற இதே காலகட்டங்கள்ல சில திரைப்படங்கள் அப்படிதான் இருக்கும். இப்போ இன்னொரு பக்கமும் நம்ம சமூகம் பண்ற அடுத்த தவறு என்னங்கன்னா, அந்த நடுவுல இருக்கிற சில சமூகங்களும் வந்து தன்னை மேல் சமூகமாக காண்பிப்பதற்காக அப்படிப்பட்ட ஒரு 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 திரைப்படம் மட்டும் தான் உங்களுக்கு சொல்ல முடியும். நாட்டாமை என்ற படம் பாத்தீங்கன்னா, அன்னைக்கு அதாவது நீங்க பார்க்கும்போது அந்த படம் உங்களுக்கு ஏதோ ஒரு கதை பாத்திரம் மாதிரி இருக்கும். அதுல வர மாந்தர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு சமூகம் திருப்பி அவங்கதான் அந்த கிராமத்துல மேலா இருக்கிறவங்களும் மத்த எல்லாருமே அவர்களுக்கு கீழாக இருப்பது போன்ற ஒரு கட்டமைப்பும் அந்த ஒரு தெரியாம ஒரு மாதிரி அத ரொம்ப நுணுக்கமா பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரிதான் நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா இந்த கதையில நடந்திருக்கிற மாதிரி தெரியுது. இதை கண்டிப்பா விமர்சிக்க வேண்டியதுதான். ஆனந்த விகடன் நிச்சயமாக புகழ்பெற்ற பத்திரிகை தான். ஆனா அவர்கள் யார், அவர்கள் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றது நீங்க குறிப்பாக நம்மளுடைய ஆட்சியாளர்களை அவங்க எந்த நேரத்துல விமர்சிப்பாங்க, தேர்தல் சமயத்தில் அவர்களுடைய சாயம் வெளிவரும். அது போன்று அவர்கள் கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா அவர்கள் ஒரு சாயம் பூசிட்டு இருப்பாங்க, அடிக்கடி வெளிப்படுவாங்க. இந்த கதையிலயும் நீங்க சொல்ற மாதிரி இது இறையன்பு ஏன் இதை ஆனந்த விகடன் பப்ளிஷ் பண்ணாங்கன்றதுல புரியுது. ஆனா இறையன்பு ஒருவேளை அவருக்கு அந்த கதை ஓட்டத்துல அந்த நுணுக்கத்தை மறந்துட்டாரா, இல்ல அவருக்கு அந்த எண்ணம் இருக்குதான்னு தெரியலங்க. அவர் தன்னம்பிக்கை கதைகள் படிச்சிருக்கேன், அதுல நான் இதை கவனிக்கல. இந்த சிறுகதைகளையும் படிக்கிறேங்க, நல்லதுங்க. இது ஒரு ஒரு விழிப்புணர்வு மாதிரி எனக்கு இருந்தது. இறையன்பு கதைகள்ல இது மாதிரி விஷயம் வருதா, நம்ம பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு நல்ல ஒரு புதிய கண்ணோட்டத்தை நீங்க இன்னைக்கு கொடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றி நன்றிங்க தோழர். தோழர். நன்றி தோழர். ஆம், அதுல அந்த கதையில அப்படின்றத தாண்டி அவங்க சொன்ன மாதிரி, ஈடித் சொன்ன மாதிரி, ஆம், தமிழ் இலக்கிய உலகுல இதை தவிர்க்க முடியாததா இன்னைக்கு வரைக்கும் கூட எழுதிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த வட்டார வழக்குன்னு கொண்டு வரும் பொழுதே அதுக்குள்ளேயுமே, ஏன்னா ஒவ்வொரு வட்டாரத்திலையும் ஒரு சில ஜாதிகள் வந்து மேம்பட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே இருப்பாங்க. அப்ப அந்த வட்டார வழக்குக்குள்ள அந்த ஜாதியம் கொஞ்சம் இருக்கதான் செய்யுது. அதை நீங்க அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா, இது வட்டார வழக்கு, இதெல்லாம் தவிர்க்க முடியாது அப்படின்னுவாங்க. அது தமிழ் இலக்கிய உலகினுடைய ஒரு பிற்போக்குத்தனமா தான் பார்க்குறேன். அம், அம், அப்ப நீங்க திராவிட இயக்க எழுத்தாளர்கள் எழுதும்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் எழுத்துக்களே கிடையாது, ஏன்னா இதுல வட்டாரத்தன்மை இல்ல, இது ஒரு பரப்புரை மாதிரி இருக்குன்னுவாங்க. ஆனா எந்த இடத்துல அது அவங்க அப்படி விமர்சிக்கப்படுறாங்கன்னா, ஜாதியம் கடந்து அது ஒரு பொது தமிழ்ல இருக்கும். நீங்க அந்த தமிழை வச்சு இவங்க எந்த மாவட்டத்துல இருந்து வராங்க, எந்த ஜாதியை சேர்ந்தவங்க எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அது இவங்களுக்கு ஒரு வெறுப்பை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அதெல்லாம் ஒதுக்கிடுறாங்க. இவங்க எழுதுறதெல்லாம் பரப்புரை சார்ந்தது, இதெல்லாம் படிக்காதீங்க. ஆனா மற்ற எழுத்துக்கள்லாம் அந்த ஜாதியம் அப்பட்டமா இருக்கும். இவங்க சொன்ன கதையும் நான் படிச்சேன். ஆனா அந்த அளவுக்கு நான் ஒரு வேகமா படிச்சதுனால இவங்க சொல்லும் பொழுதுதான் நான் அதை ரீகால் பண்றேன். ஆமால, அவர் தொடக்கத்துல அப்படி சொல்லியிருப்பாரு அந்த மேலாளரை பத்தி சொல்லும் பொழுது அப்படின்னு. அதனாலதான் அவங்க ரொம்ப நுணுக்கமா அந்த கதையை படிச்சு அதை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதை தாண்டி அந்த பீகிள், அந்த நாய் வகையை பத்தி சொல்லும் பொழுது ஒரு சில செய்திகளையும் அவர் இறையன்பு சொல்றாரு. அது எலிசபெத் ராணியோட ஒளிப்படத்துல எல்லாம் அந்த நாய் தான் இருக்கும் அப்படின்னு. அப்புறம் நான் அந்த படத்தெல்லாம் போய் தேடி பார்த்தேன். அந்த மாதிரியான ஒரு சில செய்திகள் புதுமையா இருந்தாலும் கூட இவங்க ஈடித் சொன்னது போல இவற்றையெல்லாம் தவிர்த்து இருக்கலாம் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி தான். வேற யாருக்காவது கருத்துக்கள்? ஒரே ஒரு சின்ன கருத்து மட்டும் நான் சொல்லிடுறேங்க. நீங்க இந்த கதை பத்தி சொன்னதுனால நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சுந்தர் ராமசாமி அவர்களுடைய ஒரு சிறுகதை படித்தேன். பிள்ளை கெடுத்தால் விலை அப்படின்ற அந்த கதை. அந்த கதையில மிக அப்பட்டமாக நீங்க இதுல இறையன்பு ஒரே ஒரு பாத்திரம் மூலமாக அந்த அந்த கதை ரொம்ப அதாவது ஏன் ஒரு அதாவது அவர் ஒரு வலதுசாரி சார்புடையவர்னு தெரியும் சுந்தர் ராமசாமி நமக்கு. ஆனா அந்த கதை ஒரு ஆதிக்க நோக்கத்தோட உச்சம் மாதிரி இருந்தது. இது விமர்
நான் இன்னொரு இலக்கிய குழுல அதை சேரும்போது நிறைய பேர் விமர்சனம் செஞ்சாங்க. காலச்சுவடு கண்ணன் அந்த பதிப்பாளர் வந்து அவரை வந்து அதை நியாயப்படுத்த பார்த்தார் அந்த கதையை. ஆனா மக்கள் வந்து ஏத்துக்கல அவருடைய நியாயங்களை. இந்த நீங்க அதுல ஒரு நுணுக்கம் என்னங்கன்னா, அந்த கதை வந்து ஒரு 5 பக்கம் கதை இருக்கும். சிறுகதை தான் அது. பிள்ளை கெடுத்தால் வெளின்ற ஒரு சிறுகதை. அந்த கதையை நியாயப்படுத்துறதுக்கு ஒரு 15 புகழ்பெற்ற எழுத்தாளர்களை கூட்டு வந்து, நீங்க கதையை கதையா தான் பார்க்கணும். நீங்க வந்து இந்த கதையில வரவங்க அதுல அந்த கதையில வந்து ஒரு பெண், அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து படித்து முன்னேறி அந்த பள்ளி இது வந்து இந்த சுதந்திர கால அந்த 1930 இருந்து இந்த 1970 அந்த டைம்ல நடக்கிற மாதிரி ஒரு கதையை வந்து சுந்தர ராமசாமி எழுதியிருக்காரு. அந்த பெண் வந்து முன்னேறி வந்திருப்பாங்க. அதாவது வந்து ஒரு கிராமத்துல இருந்து படிச்சு தலைமை ஆசிரியரா வந்திருப்பாங்க. அவங்கள வந்து ஒரு நிகழ்வுல வந்து தவறா சித்தரிச்சு அதை வந்து ரொம்ப அந்த இந்த மாதிரி ஒரு ஏன் சொல்றேன்னா, நம்ம வந்து சிறுகதை உலகத்துல இலக்கியம் படிக்கிறவங்களை வந்து சுந்தர ராமசாமி கதைகளை தவிர்க்க முடியாதவரா சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு கதையே வந்து இந்த ஒரு தாக்கத்துல எழுதியிருக்காரு. அது ரொம்ப மனசை பாதிச்சது. நீங்க இந்த கதையில நீங்க அந்த நுணுக்கமான விஷயத்துக்கு ரிலவெண்டான கதைன்றதுனால நீங்க அந்த கதையை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புரியும். அதாவது அவங்க அதனால நீங்க தைரியமா சொல்லலாங்க கண்டிப்பா தோழர். தோழர். நீங்க சொல்ற கதையை நான் படிச்சிருக்கேன். அந்த கதை அப்படித்தான். அதாவது ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்துல இருந்து ஒருத்தவங்க முன்னேறி வரும்போது அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லும்போது, ஆனா அதை நீங்க சொல்ற ஒரு ஆதிக்க நோக்கத்தோட சொல்லியிருப்பாரு. இது இன்னைக்கு இல்ல, நீங்க சொல்ற மாதிரி சுந்தர ராமசாமி காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் அது தொடர்ந்துட்டே இருக்கு. நீங்க பேசும்போது முன்னாடி ஒரு விஷயம் குறிப்பிட்டீங்க, அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். என்னன்னா, நம்ம வந்து 3 அடுக்குகளா இந்த சாதி அடுக்குகளை பார்த்தோம்னா, இந்த முன்னேற வேண்டிய அந்த பிற்படுத்தப்பட்ட சமூகம், உயர் சமூகம்னு வச்சிருக்கிற ஒண்ணு, இடைச்சாதி. இதுல இந்த உயர் சமூகத்தை விடவும் இடைச்சாதியினர் தங்களை மேம்பட்டவர்களாக காண்பித்துக் கொள்வதற்காக அவர்களே உயர் சமூகத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் தொடர்ந்து இலக்கிய உலகிலும் இருக்கிறது. அதைதான் நீங்கள் சொன்னீர்கள். ரொம்ப நன்றிங்க. சரியா சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க. மத்தவங்க சொல்லட்டும். நன்றிங்க. நன்றி தோழர். கண்டிப்பா சுந்தர ராமசாமி கதையை நம்ம ஒரு அமர்வுல எடுப்போம். எடுத்து நம்ம துவைக்க வேண்டியதை துவைக்கலாம் கண்டிப்பா. தோழர் தாமரை, தோழர் கிரேஸ், உங்களுக்கு நீங்க வந்து ஏதாவது கருத்துக்கள் பகிர்ந்துக்க விரும்புறீங்களா? தோழர் பிரபாவும் இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த கதையை நான் படிச்சது இல்லை தோழர். ஆனா இறையன்பர்களோட தன்னம்பிக்கை சொற்பொழிவுகள் தான் நான் கேட்டிருக்கேன் சிலது. எனக்கு அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்ல. சோ அதனால அவருடைய எழுத்துக்களை படிக்கணும்னு எனக்கு தோணல. சோ இப்பதான் நான் வந்து அவர் எழுதின ஒரே அந்த கதை பத்தி இவங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். அவர் வந்து கதையெல்லாம் எழுதுவார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா ஆனந்த வீடன்ல அது வெளிவந்ததுல எனக்கு ஒன்றும் பெரிய அதிர்ச்சி எல்லாம் இல்ல. அது வந்து அந்த மாதிரி கதைகளை வெளியிடதான் அவங்க விரும்புவாங்க. அண்ட் இன்டென்ஷனலா செஞ்சிருந்தாலுமே அன்இன்டென்ஷனலா செஞ்சிருந்தாலுமே அந்த சப்கான்சியஸ்ல இருக்க அந்த தாட்ஸ், அந்த உள் மனதுக்குள் ஊடுருவியுள்ள அந்த எண்ணங்கள் வந்து சில சமயம் வெளிப்பட்டுரும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து இன்டென்ஷனலா செய்யலனாலுமே அதை வந்து ஒரு என்னோட புரிதல் என்ன, எழுதினப்புறம் அதை படிச்சு பார்ப்பாங்க. அது வந்து அவங்க சொல்ல வந்த கருத்தை வந்து சொல்லுதா அப்படின்னு ஒரு அவங்க வந்து ஒரு அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்கன்னு நான் யோசிக்கிறேன். ஸோ அந்த அனாலிசிஸ்லயும் அவருக்கு அது அந்த அந்த இது வந்து அவருக்கு தோணலையா? அந்த ஸ்டீரியோ டைப்பிங் தானே சொல்றீங்க இல்லையா? அந்த ஸ்டீரியோடிபிக்கல் போர்ட்ரேயல் ஆஃப் சர்டன் காஸ்ட் அண்ட் சர்டன் குரூப் ஆஃப் பீப்புள், அது வந்து அவருக்கு தோணலையா அப்படின்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் நான் வந்து இறையன்போட எழுத்துக்களை நான் படிச்சதில்லை. ஸோ எனக்கு வந்து அதை பத்தி எந்த கருத்துமே இல்லை. நன்றி தோழர். நீங்க அந்த நாய் பிழைப்பு அப்படின்ற கதை வந்து இணையத்துல இருக்கு. நானும் இணையத்துல இருந்து தான் படிச்சேன். அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க கண்டிப்பா படிக்கலாம். நானும் லிங்க் உங்களுக்கு வந்து அனுப்புறேங்க தோழர். வேற யாருக்காவது கருத்துக்கள் இருக்குங்களா?
ஆம், யாருக்கும் கருத்துக்கள் இல்லைன்னா நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ரொம்ப சிறப்பா ஈடுத் அவர்கள் அந்த கதையை வந்து நமக்கு சொன்னாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க இணையத்துல போய் படிக்கலாம். உங்களுடைய கருத்துக்களை நீங்க உங்களுடைய இணையத்திலையும் எழுதலாம். இல்ல கொக்கரக்கோ அப்படின்ற அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தீங்கன்னா அனுப்புங்க. இல்லைன்னா எனக்கும் நீங்க தனிப்பட்ட முறையில அனுப்பலாம். ஆம். அந்த ஒவ்வொரு இந்த இலக்கிய வாசிப்பு அப்படின்றத கொக்கரக்கோ இலக்கிய வட்டம் அப்படின்றது கொக்கரக்கோ இதழ் ரொம்ப ஆண்டுகளா இருக்கு. இலக்கிய வட்டம் நாம இந்த நிகழ்ச்சிகளை நடத்தணும் அப்படின்றது இப்பதான் அண்மையில தான் தொடங்கி இருக்கோம். உண்மையா சொல்ல போனா இப்ப ஈடுத் அவர்கள் சொன்னது போலதான் நம்ம கிட்ட நிறைய சிறுகதைகள் இருக்கு. ஆனா அதை நுட்பமா நாம இந்த மாதிரி உட்கார்ந்து திறனாய்வு பண்ணும் பொழுதுதான் தமிழ் இலக்கிய உலகம் அடுத்த நிலைக்கு போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா நம்ம திரும்ப திரும்ப இந்த வட்டார வழக்கு ஜாதியத்துக்குள்ளேயே சிக்கிட்டு இருப்போம். நீங்க அம், இன்னைக்கும் கூட நீங்க ஒரு மேற்கத்திய உலகில் இருக்கக்கூடிய ஒரு நெடுங்கதையா இருக்கட்டும், சிறுகதையா இருக்கட்டும், ரஷ்ய எழுத்துக்களா இருக்கட்டும், அதெல்லாம் படிச்சுட்டு நாம தமிழும் படிக்கும் பொழுது ஏதோ ஒரு பெரிய இடைவெளி இருக்கிற மாதிரி இருக்கு. நாம இன்னும் அடுத்த நிலைக்கு போகலையோ அப்படின்ற எண்ணம் தோணுது. நாம ஒரு காலத்துல தமிழ் மட்டுமே படிச்சுட்டு இருக்கும் பொழுது நமக்கு பெருசா அது தெரிஞ்சிருக்காது. இன்னைக்கு நம்ம மக்கள் எல்லாரும் ஆங்கிலமும் படிக்கிறாங்க. நிறைய மற்ற இலக்கியங்களையும் படிச்சுட்டு மறுபடியும் தமிழ் படிக்கின்ற பொழுது நம்ம இலக்கியம் வந்து எங்கேயோ வந்து பின்தங்கி இருக்கோ. நம்ம வந்து அதை உடைச்சிட்டு கவிதைகள் ஓரளவுக்கு அந்த அம், நிலையை அடைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் பண்றோம் கவிதைகள்ல நாம. ஆனா சிறுகதையா இருக்கட்டும், இல்ல நெடுங்கதைகளா இருக்கட்டும், ஒரு சிலரை தவிர அம், மற்றவர்கள் எல்லாம் அந்த பழைய ஒரு மோனோட்டனஸ் அந்த ரைட்டிங் அப்படின்னுவாங்க இல்லையா, அதுக்குள்ளேயே நாம சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு தோணும். ரெண்டாவது, சிறுகதை எழுதுறதுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப ஈடித் போன்றவர்கள்லாம் நிறைய படிக்கக்கூடியவங்க. அது வந்து அந்த சிறுகதை இலக்கணம் அப்படின்றது அம், ஒரு சோகத்துக்குள்ளேயே முடியணுமா? ஏன்னா நீங்க நிறைய சிறுகதைகள் பார்க்கும்போது அந்த முடிவு வந்து ஒரு சோகமா இருக்கும். அதுல இருந்து இறையன்புவின் சிறுகதை கொஞ்சம் மாறுபட்டு இருக்குன்னு நான் சொல்லலாம். நிறைய சிறுகதைகள் படிக்கின்ற பொழுது ஜெயகாந்தனுடைய சிறுகதைகளா இருக்கட்டும், நிறைய சிறுகதைகள் நம்ம பள்ளி பருவத்துல படிச்சிருப்போம். ஒரு சிறுகதைகள்ல இருந்து கொஞ்சம் விலகி நாம இருக்கணும்ன்றதுக்கு காரணமே அது சோகமா முடியக்கூடிய ஒரு நிலை. எல்லா சிறுகதையுமே அப்படியே சோகத்தை ஒரு உணர்வை எடுத்து நம்ம எழுதணும்னுவாங்க. அது எல்லாமே சோக உணர்வாவே நம்ம எழுத்தாளர்கள் எடுத்து எழுதுறாங்களோன்னு கூட எனக்கு நிறைய தடவை தோணி இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் நிறைய எழுத்தாளர்கள் அதை மாத்துறாங்க. ஆனா பெரும்பான்மையான சிறுகதைகள் நீங்க ஒரு போட்டிக்கு எழுதி அனுப்புறீங்க, யாரையாவது சரிபார்க்க சொல்றீங்கன்னா கூட இது வந்து சிறுகதை அமைப்புக்குள்ளேயே வராது. இவ்வளோ ஒரு அது அவங்க சொல்றது அதுதான். ஒரு உணர்வு ரீதியா நீங்க எழுதும்பொழுது சோகம் மேலிட்டு இருக்கிற மாதிரி எழுதுனா அது சிறப்பான சிறுகதைன்ற ஒரு எண்ணம் நம்ம மக்களுக்கு இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. நாம வரக்கூடிய நிறைய அமர்வுகள்ல அதை பத்தியும் நாம நிறைய பேச இருக்கிறோம். இன்றைக்கு கலந்து கொண்ட தோழர் ஈடுத்ரேனா அவர்களுக்கும் மற்ற தோழர்களுக்கும் என்னுடைய நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி தோழர். நன்றிங்க தோழர். நன்றி.